6ஆம் ராசியான கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்போ கண்டகச்சி இது முன்னாடி சூப்பராக இருந்திருப்பாங்க. பட் இப்போ நெகட்டிவ் தாட் அதிகமாக இருக்கும். ஒரு பயம் உணர்வும் ஹெல்த்தில் அடி விழுந்துடும். சரி, எத்தனையோ பேர் கோயில் பரிகாரங்கள் சொல்றாங்க. அவங்களுக்குலாம் கோயில் போகணுன்னே நடந்துருதா? அது நடக்குதோ இல்லையோ, நான் என்னோட பரிகாரம் 100% நடக்கும். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மோட யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ 6ஆம் ராசியான கன்னிக்கு எப்படி சார் இருக்க போகுது இந்த சனி பயிற்சி? 6ஆம் ராசியான கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்போ கண்டகச்சனி அப்படின்னா எதிர்மறை சிந்தனைகள், நெகட்டிவ் தாட். இதுக்கு முன்னாடி சூப்பராக இருந்திருப்பாங்க. பட் இப்போ நெகட்டிவ் தாட் அதிகமாக இருக்கும். ஒரு பய உணர்வு ஹெல்த்தில் அடி விழுந்துடும். பிஸ்னஸ் பண்ணிட்டு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை வந்துடும். ஓகேங்களா? கம்பெனியில் ஒர்க் பண்ணால் ஐஆர்எஃப்சினால பிரச்சனை வந்துடும். ஸோ அதனால இவங்களுக்கான மதிப்பு குறையும். அதனால கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் இவங்க கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் ஜூனுக்கு அப்புறம் ஒரு நல்ல சேஞ்ச் இருக்குது. இப்போ மார்ச்சில் சனி பயிற்சி நடந்தாலும் ஜூன்ல இருந்து அடுத்த மே வரைக்குமே ஒரு நல்ல டைம் தான். பட் கொஞ்சம் இந்த காலத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது சார். இப்போ கன்னி ராசிக்கு உங்க ஸ்டைல் ஆஃப் பரிகாரம் என்ன சார்? கன்னி ராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா, இந்த வீணை இருக்கு இல்லையா, அந்த வீணைய பொம்மையை வாங்கி வீட்டுல வைக்கிறது, அது ஒரு பரிகாரம். அப்புறம் சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் இருக்கு, அந்த படத்தை அப்பப்போ பாக்குறது, அதுவும் ஒரு நல்ல பரிகாரம். எப்படிதான் இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் கண்டுபிடிக்கிறதோ தெரியல. இல்ல, அது நம்ம எப்பயுமே இந்த உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. ஓகேங்களா? நீங்க வெறும் கடவுள், என்னைக்கு நம்ம கடவுள் மட்டும் பரிகாரம்னு நம்ம ஜோசியம் ஆன்மீகம் ஆயிடுச்சு. ஜோசியம் சயின்ஸ். ஓகேங்களா? இன்னொரு நல்ல விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே 9 கிரகங்களால மட்டும்தான் நடக்குது. இப்ப நீங்க உட்காந்து இருக்கிறது பச்சை கலர் சோபா, அது என்ன தெரியுமா? புதன். நீங்க போட்டிருக்கிற ஜீன்ஸ் ப்ளூ கலர், அது என்ன? அது சனி. புரியுதா இல்லைங்களா? சோ இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும். நம்ம எதுவும் தெரியாம கோயில் போனா சரி, எத்தனையோ பேர் கோயில் பரிகாரங்கள் சொல்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் கோயில் போகணும்னு நடந்துருதா? புரியுதா இல்லையா? அது நடக்காது. அது நடக்குதோ இல்லையோ, நான் என்னோட பரிகாரம் 100% நடக்கும். ஓகேங்களா? இது வெறும் பொது ஜென்ரலா ராசி பலன்கள் சொல்றதே இந்த அளவுக்கு. நான் தனிப்பட்ட ஜாதகத்தோட பரிகாரம் சொன்ன எந்த அளவுக்கு படிக்கும். ஓகேங்களா? சோ இது எல்லாமே 100% சயின்டிபிக். சார், எல்லாருமே பக்குன்னு இருக்காங்க. சனிப்பெயர்ச்சி ஒன்று வந்துருச்சு அப்படின்னாலே, அதாவது புத்தாண்டு பலன்களை விட சனிப்பெயர்ச்சி பலன்களுக்கு தான் இப்போ மவுஸ் அதிகமாக இருக்கு. காரணம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். சனி பகவான், சனீஸ்வரனாலே பயப்படாதவங்க கூட பயப்படுறாங்க. ஜோசியம் பார்க்காதவங்க கூட இந்த 7 சனி மேல அவ்வளோ நம்பிக்கையா இருக்காங்க சார். அதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? பூமியில இருந்து சனி ரொம்ப தூரத்துல இருக்காங்க, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். ஆக்சுவலி சனியோட தாக்கம் அதனாலதான் ஒரு இப்போ சூரியன்லாம் மாசத்துக்கு ஒரு மாறிடுது. குரு வருஷத்துக்கு ஒரு தடவை, அப்புறம் ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிடுது. ஓகேங்களா? ஸோ மற்ற பிளானட்ஸும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன்லாம் எடுத்து 45 நாள், எல்லாம் சூரியனுடைய சுக்கிரனும் புதனும் சூரியனுடைய டிராவல் ஆகும். முன்ன பின்ன 45 நாள், 25 நாள், 45 நாள், அப்படி மாறி. ஓகேங்களா? ஸோ அதனால ஒருத்தருக்கு ஒரு பிளானட்டரி பொசிஷன் ஒரு இடத்துல உட்காந்துட்டு, அதனால லாங் டைமா நல்லது நடக்குது, இல்லை லாங் டைமா கெட்டது நடக்குது அப்படின்னா அது சனியால. அதை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ 2.5 வருஷம் ஒருத்தனுக்கு ஒரு வாழ்க்கையே பிரச்சனையா இருந்தா மென்டல் ஆயிடுவானா இல்லையா? ஒருத்தனுக்கு 2.5 வருஷம் எந்த பிரச்சனையும் ஹாப்பியா இருக்கனா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாப்பியா இருக்கனா இன்னும் ஹாப்பியா இருக்க போறான், லைஃப் லாங் டெவலப் ஆக போறான். ஆனால் ஒரு 2.5 வருஷம் கண்டினியூஸா அடி, என்ன பண்ணாலும் பிரச்சனை, மென்டல் டென்ஷன், பாதி ஒரி ஆயிடுவாங்க. ஓகேங்களா? இது லைஃப்ல அவனுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு லைஃப்ல ஜெயிக்கணும், இல்லை அவனுக்குன்னு சில தேவைகள் இருக்கும், சில வளர்ச்சிகள் வேணும்ட்டு தொடர்ச்சியா அடி விழுந்துட்டு இருக்கும்போது அதை விட்டு அவன் டைவர்ட் ஆயிடுவான். ஓகேங்களா? அப்போ அவன் மைண்ட் செட் மாறணும். இல்லை ஹெல்த் ப்ராப்ளம் வந்துருச்சு, கண்டினியூஸா 2.5 வருஷமா பிரச்சனை இருக்கு, இல்லை ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி படுத்த படுக்கை ஆயிடுறான். ஓகேங்களா? இல்லை ஃபேமிலி ப்ராப்ளம் வருது. ஸோ இந்த மாதிரி இந்த சனி ஒரு விஷயத்தை கொடுத்தா அது மினிமம் 2.5 வருஷம் அந்த ராசியில் இருக்க வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். ஒரே நாள் பிரச்சனை பண்ணும், அது அவனுக்கு அந்த 2.5 வருஷத்துல பிரச்சனையே கொண்டு போய் விடும். அதுதான் சனியோட எஃபெக்ட். ஓகேங்களா? அதே மாதிரி பாசிட்டிவா இருந்தாலும் அந்த மாதிரி அந்த காலம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனாலதான் எல்லாருமே பயப்படுறாங்க. இப்ப சனி பகவான் அடிக்க மட்டும்தான் செய்வார், இது கொடுக்க மாட்டாங்க. இல்ல, சனி பொறுத்த வரைக்கும் 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி. இப்ப 7.5 சனினா 7.5 வருஷம் கண்டினியூஸா,
அஷ்டம சனினா 2.5 வருஷம். இருக்கிறதுலே ஜென்ம சனியும் அஷ்டம சனி தான் ரொம்ப ப்ராப்ளம் ஜாஸ்தியா குடுக்கும். ஓகேங்களா? அதனால வந்து இந்த சனியுடைய இது வந்து இந்த 2 இடத்துல இருக்கும்போது நெகட்டிவ் அதிகமா இருக்கும். அதுவே அவங்க தனிப்பட்ட ஜாதகம் அந்த நேரத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு. அவனுடைய திசா புத்திகள்லாம் நல்லா இருந்துச்சுன்னா, இந்த அஷ்டம சனியோ, இல்ல ஜென்ம சனி, 7 சனி இதெல்லாம் நடந்தா கூட எந்த பிரச்சனையும் இல்லாம ஆ லைஃப்ல வந்து டெவலப் ஆகுறவங்க நெறைய பேர் இருக்காங்க. அதனால அஷ்டம சனி, 7 சனின்னு வந்தா பயந்துறக்கூடாது முதல்ல. ஜாதகம் பார்த்தா சரி. அதே நேரத்துல 3, 6, 11ல சனி வருது அப்படின்னா, அது ஃபுல்லா சக்சஸ் தான். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா 3, 6, 11ல ஒருத்தருக்கு ஜாதகப்படி, கோட்சாரப்படி சனி வந்துருச்சு அப்படின்னா, அந்த அந்த பீரியட் ஃபுல்லா உங்களுக்கு பெரிய சக்சஸா இருக்கும். ரொம்ப ப்ராப்ளம் ஆவாங்க. ஆ மிகப்பெரிய அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். ஸோ அதனால தான் இந்த சனிய வந்து பார்த்தாவே எல்லாரும் நெகட்டிவ் பெருசா இருக்குதுன்றதுக்காக தான் பயப்படுறோம். இந்த சனி பெயர்ச்சி நமக்கு ஒரு மாற்றத்தை குடுத்துறாதா அப்படின்றதுக்காக தான். நீதிமான் அப்படின்னு சொல்றாங்கல்ல சார். சனி வந்து ஒரு வகையில நீதிமான் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. அப்புறம் வேலைக்காரன் இப்படின்னு தான் சொல்றாங்க. ம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோம் சார்? ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவர் நீதிமான்னு சொன்னாலும் நம்மள மந்தப்படுத்துறது அவர் தான் படுத்துறாரு. மந்தமும் படுத்திட்டு எனக்கு நீதியும் கொடுப்பேன்னா அது எப்படி சார்? அப்படியெல்லாம் இல்லைங்க. சனி வந்து கர்மகாரகன். கர்மம்ன்றது வந்து 2 கர்மம்னா 2 விஷயம் தான். ஒண்ணு நீ செய்த வினைகள். ஓகேங்களா? அதுக்கான பலன்கள் 1. 2வது உனக்கான தொழில். தொழில் நிர்ணயித்த சனிதான். ஒரு ஜாதகப்படி பார்க்கும்போது இந்த தொழில் இவன் பண்ணா, இவன் இந்த தொழில் தான் பண்ணுவான் அப்படின்ட்டு வந்து அனலைஸ் பண்ணி சொல்றதுக்கு மற்ற கிரகங்கள்லாம் இருந்தாலும் சனி வந்து மெயின். ஓகேங்களா? அவன் கர்ம காரகன் அப்படின்றதுனால. ஸோ நீதிமான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரி மந்த புத்தி அது அது வந்து அதனுடைய கேரக்டர்ல ஒண்ணு. சனி 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 பலமா இருந்துச்சுன்னா அவன் தான் ரொம்ப புத்திசாலியா இருப்பான். ரொம்ப டேலண்டட் பர்சனா இருப்பான். பயங்கரமா ஃபாஸ்டா ஒர்க் ஆகும் மைண்ட். ஓகே. சனி வீக்கா இருக்கும்போது அது மந்தத்தன்மை கொடுக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி முன்னேற்றம் தாமதமா இருக்கும். சனி வந்து லக்ன தொடர்பு வந்தா முன்னேற்றம் தாமதமா இருக்கும். ஏன்னா டைவர்ஷன்ஸ் அதிகமா வரலாம் மேபி லைஃப்ல. ஓகேங்களா? ஏன் அதுனா அவர் வந்து உடல் ஊனமுற்றவர் சனி. அவர் வந்து கால் பிரச்சனை இருக்குது. சோ அதனால வந்து அதுதான் நம்ம மந்தன்னு சொல்றோம். ஓகேங்களா? சனி வந்து பலமா இருந்தா இப்போ மகர ராசிக்காரன் கும்ப ராசிக்கு சனி லக்னத்துல கூட மந்தமா இருக்கான அப்படிலாம் கிடையாது. அது சனியோட எல்லா கிரகங்களும் மந்தப்படுத்தும் ஒருத்தர. எல்லா கிரகங்களும் சனி மாதிரி சனியோட கேவலமா கெடுதல் பண்ற கிரகம் எல்லாம் உண்டு. குரு வந்து ஒருத்தர் பகையா இருந்துச்சுன்னா அவங்க லைஃப்ல என்னதான் பண்ணாலும் லைஃப்ல முன்னேறாங்க. லைஃபே காலி. ஓகேங்களா? சனி வச்சு நம்ம பயமுறுத்திட்டாங்க எல்லா ஜோசியர்கள். சனி வந்து நல்லது, அந்த ஒரு தெளிவுக்காக சனி வந்து நல்லது சூப்பரா செய்வார். சனி வந்து ஒருத்தருக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துட்டு யோகம் கொடுக்குற நிலைமையில இருந்துட்டாருன்னா, சனி 11ல இருக்குது ஒருத்தருக்கு ஜாதகத்துல அப்படின்னா சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு 40, 45 வயசுக்கு மேல அவங்க வந்து டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருப்பாங்க. நீங்க உலகத்துல இருக்கிற எல்லா பெரிய பெரிய வரலாறு படைத்தவர்கள் ஹிட்லர் எடுத்துங்க. ஹிட்லர் வந்து நெகட்டிவான கேரக்டர். ஹிட்லர் சூப்பரான அவரோட ஜாதகம் வந்து அவ்வளவு சூப்பரான ஜாதகம். ஹிட்லர் வந்து மத்தவங்க வந்து இப்போ அதாவது வந்து அமெரிக்காரங்க வந்து அவனுக்கு எதிர்க்கிறவங்க எல்லாம் அவன் கெட்டவன் தான் அப்படின்னு மாதிரி ஹிட்லர் இது பண்ணிட்டாங்க. ஹிட்லர் வந்து ரொம்ப நல்ல பயங்கரமான ஜாதகம் அமைப்புடையவர். அவரோட ஜாதகத்துல சனி. அதே மாதிரி சதாம் ஹுசேன் ரொம்ப நல்ல ஆளு. நீங்க போய் கேட்டு பாருங்க. ஆனா அவரை வந்து நெகட்டிவா ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நிறைய பேர் நீங்க ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா உலகத்துல மிகப்பெரிய காந்தியோட ஜாதகம் எடுத்துங்க, இது சுபாஷ் சந்திர போஸோட ஜாதகம் எடுத்துங்க, இது ராஜீவ்காந்தி ஜாதகம், இந்திரா காந்தி ஜாதகம், காமராஜர் ஜாதகம், அறிஞர் அண்ணா ஜாதகம், கலைஞரோட ஜாதகம், இவரு எம்ஜிஆரோட ஜாதகம். எம்ஜிஆர் வந்து கும்பலக்னம். சோ இவங்களை இப்ப பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின். ஓகேங்களா? இவங்க எல்லாருடைய ஜாதகத்தை எடுத்துமே எல்லாத்தையுமே சனி பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ சனி பவர்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் மக்கள் ஜனநாயகம் அப்படின்றது சனி பகவான். ஓகேவா? மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்தை அடையணும்னா சனி பலமா இருக்கணும். ஆனா சனி மட்டும் பலமா இருந்தா தான் பிரச்சனை. ஓகேங்களா? சனி மட்டும் பலமா இருந்து முதல்ல நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு பின்னாடி பெரிய ஆள் ஆவாங்க. ஓகேங்களா? என்ன சனி பலமா இருந்தா சோதனைகள் அதிகமா இருக்கும். சோதனைகளை தாண்டி அதற்கு அப்புறம் மிகப்பெரிய சாதனைகள் வரும்.